சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரையில் விஜய் அவர்களது மாநாட்டில் கெத்தாக இன்று கலந்து கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும், இன்று நடைபெறக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாட்டில் ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டால் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைத்துள்ளார் என்பது உறுதியாகிவிடும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது இன்று 2வது மாநாடு மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நடத்துகிறார். இந்த மாநாட்டில் சுமார் 5 லட்சம் தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்துடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு முன்வராத காரணத்தினால் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும். இதனால்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் கெத்தாக இன்று வருகை தர திட்டமிட்டிருப்பதாகவும், கடைசி நேரத்தில் இது மாற்றப்படலாம் என்ற தகவலும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகின்றன. ஏனென்றால் ஓபிஎஸும் சரி, அவரது மகன் ஓபி ரவீந்திரநாத்தும் சரி, விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சில தகவல்களையும் சமீபத்தில் வெளியிட்டார்கள். கட்சி தொடங்கியது வரவேற்கத்தக்கதுதான் என்பதையும், கட்சி தொடங்கியதற்கு மறுநாளே வெளியிட்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தற்பொழுது முழுக்க ஓபிஎஸ்ஸிற்கு தொடர்ச்சியாக ஆதரவுகளை கொடுத்து வரக்கூடிய நிலையில் விஜய் அவர்களுக்கு இது நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் வெற்றியடையலாம். ஓபிஎஸ் அவர்களை வைத்து கேம் சேஞ்சராக 2026இல் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் இருக்கலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைக்கலாமா? இன்று மாலைக்குள் இறுதியாக தெரிந்துவிடும். ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கிறாரா அல்லது அதிமுகவுடனே அவர் மீண்டும் இணைந்து அரசியல் பயணத்தை மேற்கொள்ளலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.